Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. பிடிக்கும். அவர் கம்ப்யூட்டர் செயலிகளை யாழ்ப்பாண தமிழர்கள் எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் உலகமெங்கும் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் எதை எழுத போனாலும் அவருக்கு உடனே யாழ்ப்பாணத்து கொக்குவேலை பற்றி ஏதாவது ஒன்று எழுதினால்தான் அந்த கட்டுரையை நிறைவு செய்ய முடியும். அவரால் இந்த கம்ப்யூட்டர் செயலிகளை பற்றி சொல்லுகிற போதுன்னு சொல்லிட்டு உடனே நிறுத்திட்டு யாழ்ப்பாணத்து கொக்குவிலில் எங்கள் தெருவில் ஒரு மாஸ்டர் இருந்திருந்தார் அப்படின்னு எழுதிடுவார். எதை செய்தாலும் உன்னுடைய பழமையினுடைய வேர்கள் மனசுக்குள்ளே வேர் விடுகிறதே, அதை நீக்க முடியாது. பழமை என்ற வேரிலே நிற்கிற போதுதான் புதுமை நமக்கு பொலிவை தருகிறது என்ற காரணத்தால் உண்மையில் நம் ஆன்மாவுக்கான ராகங்களை மீட்டிக் கொண்டிருப்பது நமக்குள் என்றும் உரைகின்ற பழமையே என்று சொல்லி, ஒருவேளை இந்த நடுவர் என்னுடைய தீர்ப்பிலிருந்து மாறுபடலாம். ஏனென்றால் இதைத்தான் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. அப்படி இரண்டு பேருக்கும் தீர்ப்பிலே முரண் இருந்தால் நீங்கள் அடுத்த முறை எங்கள் நடுவர் ஐயாவையும் கூப்பிட்டு இறுதி தீர்ப்பை அவரிடமே ஒப்படைக்கலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னுடைய பன்னாள் கனவை நனவாக்கி இந்த மண்ணில், தமிழ் வளர்த்த இந்த மண்ணில், பண்பாட்டை சொல்லி தந்த இந்த மண்ணில் என்னுடைய கால்களும் படுமாறு ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழமை அப்படின்றத பாரதி ரொம்ப அழகா சொன்னாங்க. நினைவுகள் பழமை, நிதர்சனம் புதுமை. பழையதையெல்லாம் மறக்கிற ஒரு சமூகம் எப்படி இருக்கும்? திருமணம் என்பதற்கு ஒரு காலத்துல அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனா தொல்காப்பியத்துல தான் இந்த வரி வருது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன், வாழ்ந்தால் உன்னோடு, அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரண தேவின்னு பேசிட்டு வேற ஒரு ஆளோட போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை பேஸ்புக்ல தான் தேடணும். அந்த காலத்தில் தான் திருமண முறைப்பாடு என்று வந்தது. இது பழமை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது எத்தனை காலம்னு வேண்டாம். நம்ம ஊர்ல பெரியவங்க பார்த்து முடிவெடுத்து போய் இங்க இருந்து அவங்களை கேட்டு, அவங்க இங்க இருந்து இங்க வந்து கேட்டு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி பரிசை போட்டு அப்புறம் கல்யாணம், எல்லாரும் பெரியோர்கள் கூடி திருப்பூட்டு, அது மாங்கல்யம் அணிவித்தல், இதெல்லாம் இருக்குல்லங்க. சப்தபதி, அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல் தெரியலனாலும் இது எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, சார் நீங்க இன்னாரா? ஆமா, உங்க மகன் இங்க வந்திருக்காரு. அவன் அங்க போன ஒரு பொண்ணோட வந்திருக்காரு. அது என் பொண்ணு அங்க போச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க. நீங்க தான் அப்பாவா? இல்ல சார், இனிமே நான் அப்பா இல்ல. இப்ப நீங்க போன் பண்ற வரைக்கும் அவனுக்கு அப்பா நான் தான், இனிமே அப்பா கிடையாது. அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது. இது புதுமை, மகிழ்ச்சி தருதா? சொல்லுங்க. என் மகன் சூப்பரா கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி ஆளுகள்லாம் கூப்பிட்டு நம்ம வெட்டி போய் சோறு போட்டா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். அவனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சாப்பிட்டு வந்திருக்கான். என்ன புதுமை அப்படின்னு எந்த தகப்பனாவது சந்தோஷப்படுவானா? அப்படி சந்தோஷப்பட்டா அவன் தகப்பனா? அருவாளை தூக்கிட்டு சும்மா வெட்டியாவது நிக்கிறான்ல, ஒரு ஐயனார் மாதிரி ஆய் வந்துருவேன் அந்த தெருவுக்குள்ள. அவன் நிக்கலனாலும் அந்த பொண்ணு வீட்டாளுங்க பயங்கரமா நிக்கிறாங்க அருவாளோட. 2 ஆளை காசு கொடுத்தா அனுப்பிடுறான், போட அருவாளோட நில்றான்னு. அது எங்க ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி. அது அருவாள் இளநீ வெட்டுறதுக்கு இல்ல, ஆள் வெட்டுறதுக்குன்னே நாங்க அருவா வச்சிருக்கோம். போய் அப்படியே கப்பாருன்னு நிக்கிறான். நீ வந்துருவியா? என் குடும்ப மானம். அது வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு எவனுக்கு தெரியாது. என் குடும்ப மானத்தை எல்லாம் குலைத்த கோடாரி காம்பே, நீ வராத இந்த தெருவுக்கு அப்படின்னு சொல்ல அவன் ஜாலியா வேற ஊர்ல போய் சந்தோஷமா இருக்கான். 6 மாசம் கழிச்சு அவன் மட்டும் வந்து நிக்கிறான். என்னப்பா அப்படின்னா, அந்த பொண்ணு பிடிக்கலப்பான்ட்டான். இதைத்தான்டா நான் அன்னைக்கே சொன்னேன். இல்லப்பா நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு லேட்டா தான்ப்பா புரியுது, உங்களுக்கு சரியா சொல்ல தெரியலன்றான். என்ன வேகத்தில் திருமணம், என்ன வேகத்தில் மனமுறிவு. இது இன்றைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற புதிய உத்தி. லிவிங் டுகெதர்னு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒன்று வந்திருக்கா இல்லையா? அதை புதுமை கட்சி அங்கீகரிக்குமா? சொல்லுங்க பாப்போம். லிவிங் டுகெதர். இப்ப வெளிநாடுகளுக்கு போனா நாங்க இதை கண்ணால பாக்குறோம். 2 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. தம்பி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஸா? ஒரு வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எவ்வளவு நாளைக்கு? முடிந்த மட்டும். அப்புறம் தெரியாது சார், எங்களுக்கு வேலையே நிச்சயம் இல்லை சார், இதுவும் நிச்சயம் இல்லை சார். இப்ப
இப்ப நிச்சயம்னு எதுவுமே இல்லையாடா? அப்ப என்னடா நம்ம இவ்வளவு காலம் காத்து வந்த பண்பாடு, மரபு, குடும்பம், சமயம் இதெல்லாம் என்னடா இது? இல்ல சார், இங்க எதுவுமே பாக்குறது இல்ல சார், எல்லாமே டேக்கவே தான் சார். டேக்கவே போற போக்குல அப்படி பார்சல் மாதிரி எடுத்துட்டு போறான், அப்படி சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டுறான், அதே மாதிரி வாழ்றானே, அது சந்தோஷமா? அது பழமையை மறக்காத ஒரு சமூகம் வாழ்க்கையில் புதுமைகளை பார்க்கவே முடியாது. பழமையோடு தான் பயணிக்க வேண்டும். எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாருன்னு நான் தெரியாமலே வாழ்ந்தேன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எங்க அப்பாவுடைய ஆரிஜின் என்ன, பூர்வம் என்ன, மூலம் என்ன, எங்கிருந்து வந்தார், எதுவுமே தெரியாதே, எப்படி நான் வாழ முடியும்? இப்படி கேட்கிறவர்கள் பழமையை பேசுகிறார்கள். இப்ப நான் எங்க வீட்டுல ஓய்வு இளைப்பாறிய பேராசிரியர்கள், இது மாதிரி வயதானவங்க, வயது இளைப்பாறியவர்கள்னு சொல்றோமே, அவங்க கிட்ட எல்லாம் யாரும் எந்த பயிலும் போக மாட்டேங்கிறானே. ஏன்? பேரனை கிட்ட அனுப்புங்க, வேணாங்க, அவர் பாடம் நடத்துவாங்க. இவங்கள சொல்லல, பொதுவா சொல்றேன். இது கணக்கு வாத்தியாரா இருந்தா ரொம்ப கிட்டே போக மாட்டேங்கிறான், உடனே கணக்கு போடுறாரு அந்த ஆளு. அந்த கணக்கு எதுவும் இந்த பாடத்துல இல்லைன்னாலும் போடுறாரு. தாத்தா கிட்டே நான் போக மாட்டேன்றான். ஏன்னா அவங்க பழமையில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவங்க செய்வதெல்லாம் எரிச்சலா வருது. அப்போ இந்த பழமையை தவிர்த்து விட்டுத்தான் வாழ இளமை விரும்புகிறது. எது முக்கியமானது, எது மகிழ்ச்சி தருவது? இன்னும் 1-2 மட்டும் சொல்லிடுறேன், இன்னொரு 5 நிமிடம். நம்ம வீடுகள்ல ஒரு காலத்துல பழையவர்கள் படங்கள் இருந்தது, இப்ப இருக்கா? யாரு வீடுகள்லயாவது? முப்பாட்டன், தாத்தா, பாட்டி எல்லாம் படங்கள் பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. அந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா இப்படி ஒரு பெரிய சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு, பாட்டி பரிதாபமா நிக்கும். ஆமா, பாட்டி அப்படியே இப்படியே நிக்கும், அதுக்கு நிக்க கூட இடம் கொடுக்க மாட்டாரு தாத்தா. அவர் மட்டும் மீச நிறைய எவ்வளவு பெருசா வச்சு ஈன்னு நிப்பாரு. போட்டோவுக்கு போஸே கொடுக்க தெரியாது அந்த மனுஷனுக்கு. அதை பார்த்தா சின்ன பிள்ளை அழுதுரும். அதனாலே அதை தூக்கி பரன்ல போட்டாங்க. புதுமைன்னு ஒண்ணு வந்திருக்கு, செல்ஃபியா. அது போற போக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு நான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன் மதுரைக்கு, சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயின் 11 மணிக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பாத்ரூம்ல இருந்து வெளியே நான் வர்றேன் அப்படி கிட்ட வந்து கை பிடிச்சிட்டாரு. ட்ரெயின்ல பாத்ரூம் இருக்கு இல்லையா, நான் அது போயிட்டு வந்தா தூங்கலாம்னு கையை பிடிச்சு, ராஜா சார், ஆமா ஒரு போட்டோ. ஐயோ இந்நேரம் என்னையா போட்டோ சார், 11 மணி ஆகுது, நான் தூங்க போறேங்க, பகல்லையே முகம் நல்லா இருக்காது, 11 மணிக்கு அது நல்லாவே இருக்காது. சார் 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 நீங்க வேற, நீங்க டிவியில பேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நல்லா பேசுறீங்க சார், ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு யாருங்க இருக்கா? கேமரா இருக்கு. கேமரா எதுக்கு சார்? கேமரா செல்போன் வச்சிருக்கேனே அப்படின்ட்டு அந்த கேமரா போனை இப்படி எடுத்து இப்படி திருப்பி என் முகத்துக்கு நேர கொண்டு வர்றாரு. அது ட்ரெயின் வந்து அவர் கிட்ட வரும்போது இப்படி ஒரு ஆட்டம் ஆடுது, அவர் என் கண்ணத்தோட கண்ணை இப்படி இடிக்கிறாரு. நானும் பொறுமையா பார்த்தேன், அவர் கொஞ்சம் தாடி வேற வச்சிருக்கிறாரு. யோ என்னையா என்னை பாட, என் நேரம் சரியில்லை, உறங்க போகும்போது அது துயர வரணும். அவர் போட்டோ அப்படி வச்சு அப்படி ரொம்ப, சார் கொஞ்சம் கிட்ட வாங்கலாம், இன்னும் கிட்ட வாங்க அப்படின்னு எடுத்துட்டாரு. எடுத்து முடிச்சுட்டு பாக்குறாரு, படம் சரியா வரல. சார் சாரி 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 ப்ளீஸ் ஒன் மோர். காதலனும் காதலியும் கூட அவ்வளவு நெருக்கமா உரசிருக்க. என் நேரத்தை பாரு, செல்ஃபின்னு வந்தது, இதுல என்னையா சந்தோஷம் இருக்கு? நீங்க எடுக்கிறீங்களே, எந்த படத்தையாவது பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு படம் இந்த உலகத்துல செல்ஃபி எடுத்து பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? அந்த கல்யாணத்துல ஒரு படம் தான் எடுத்தான், அவ வாழ்நாள் முழுக்க அதை தொங்க விட்டு இருந்தான். அந்த அம்மா 1000 சண்டை போட்டாலும் அந்த அம்மா அதை பார்த்து நிக்கிது வாரு, இதை கட்டித்தான் நான் அந்த நிலைமையில இருக்கேன். அவர் அடுத்த ரூம்ல தான் இருப்பாரு, ஆனாலும் சொல்லுதான் நிக்கிது வாரு, இந்த மனுஷன், இது மனுஷனா இது மிருகம், இதை பார்த்துதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு அதை பார்த்து பார்த்து வையும், ஆனாலும் அதை தொங்க விட்டு இருந்தான். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் இதுல எடுத்து இதுலயே அடக்கி, அது மட்டும் அந்த செல்போன் தாயா அதை பார்த்து ரசிக்குது, ஒரு பைய ரசிக்கிறது இல்ல. யாராவது ரசிக்கிறோமா? சரி, கல்யாணங்கள்ல என்னங்க இவ்வளவு அவசரமா? வெத்தலை சுருள் வைக்கிறதுன்னு எங்க ஊர்ல பழமொழி பழக்கம் உண்டு. சொந்தக்காரங்களுக்கு வீடுகளில் போய் வெத்தலை சுருள் வைப்பாங்க. வெத்தலை பாக்கும் ஒரு சின்னதா சுருட்டி, ஐயா நம்ம பையனுக்கு கல்யாணம், உன் மருமகனுக்கு கல்யாணம், உன் மகனுக்கு கல்யாணம், உன் பேரனுக்கு கல்யாணம், இப்படி ஏதாவது உறவு சொல்லி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உல வைக்க கூடாது. உல வைக்க கூடாதுன்னா என்ன, இவங்க தான் சாப்பாடு போடணும். சாப்பாடு எல்லாரும் வந்து சமைப்பாங்க ஐயா, எல்லாரும் வந்து சமைப்பாங்க. இது ஒரு காய் நறுக்கும், அது சித்தி அது பண்ணு, சித்தி ஏ அத்தை இதை பண்ணு, என்ன நீ இப்படி உன் கைக்கு ஒண்ணுமே வேகமா வராது, அவள் தள்ளு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வீடுகள்லையா.
இப்ப 3 பேர் தான் இருக்கா வீட்டுல, கணவன் மனைவி ஒரு பையன். அந்த அம்மா சொல்றது என்னால முடியவே இல்லை, இங்க வேணா ஹோட்டல்ல வாங்கிறீங்களா? ஏன்னா 30 பேருக்கு சோறாக்கி போட்டாங்க உங்க தாத்தா, நீ 3 பேருக்கு ஆக்க முடியாதுன்னா அதெல்லாம் முடியாது. ஐ எம் கோயிங் டு ஆபீஸ். உன்னை எவன் ஆபீஸுக்கு போச்சோன்னா, நீ சம்பளம் வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்குற, இப்ப சோறாக்கு நீ. இது புதுமைதான். ஆனா நம்முடைய உடம்புல இருந்த தெம்பு எங்கோ தொலைந்து போனது, உறவுகளின் நெருக்கம் எங்கோ தொலைந்து போனது. இது வேற எதுவுமே வேண்டாங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமை அப்படின்னா வசதி இல்லாத வாழ்க்கை. அதுதான் ஒரு காலத்துல இருந்தது. 9 நாழி உடுப்பவை 2. நிறைய ட்ரெஸ் எல்லாம் போடலையா? ஒன்றன் கூறாடை ஊட்டுவாராயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. ஒரு ட்ரெஸ் கணவனும் மனைவி மாறி மாறி உடுத்துவாங்களாம். ஆனா அவங்களுக்குள்ள அது இவங்க சிரிக்கிறாங்க, இந்த காலத்து பெண்களால முடியாது அது. ஏன்னா எவ்வளவு வாங்கினாலும் அவங்களால முடியலைங்க. எங்க ஊர்ல எல்லாம் அந்த போத்தீஸ்ன்னு சில கடைகளுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா விளம்பரத்துல பாப்பீங்களா, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாம். அது வாசல்ல காலையில 9 மணிக்கு நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க. அவெல்லாம் குடும்ப தலைவன் பேரு. அந்த அம்மா ராத்திரியே அவனை ரெடி பண்ணி காலையில அப்படியே அந்த மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிப்பாங்க. அந்த அம்மா உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இது இவங்க நல வாரியம்னு அங்க ஒண்ணு அமைச்சு, அதாவது விடுபட்டு போன கணவர்கள் நல வாரியம்னு ஒண்ணு அமைச்சு அவங்களுக்கு அவ்வப்போது காப்பி பொங்கல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இந்த சொர்க்க வாசல் எப்ப திறக்கும், இந்த பரமபத சொர்க்க வாசல் திறக்குன்னு உட்கார்ந்தே இருப்பாயா. 42 துணி வாங்கினாலும் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே அமையல. என்னமோ என் நேரமே சரியில்லை, அவ வர்றா லபக்கு லபக்குன்னு எடுத்துட்டு போறா, நான் போனா எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரையும் பார்க்கும். அவரும் சரியா வாய்க்கலைன்னு அர்த்தம். அவர் சொல்லுவாரு, பில்ல கொடுத்தாயினப்பா, காசு கொடுத்துட்டாரு. ஆனா ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு ஆடையை மாற்றி மாற்றி உடுத்துகிற அந்த தம்பதியினர் கூட மனம் ஒன்றினால் வாழ்க்கை சிறந்ததுன்னு பழமை சொன்னது. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள 5 அறை இருக்குங்க. அப்பா ஒரு அறையில இருக்கிறார், அம்மா ஒரு அறையில இருக்கு, ஒவ்வொரு பையனும் ஒரு அறையில இருக்கான். எங்க வீட்டுல ரூமுக்கு ஒரு டிவி இருக்கு. கருப்பு வெள்ளை படம் டிவி இருந்த காலம் 80களில் 90களில். நான் முதல்ல டிவியில பேசினேன். எங்க அப்பா ஓரமா உட்காந்து பார்த்தார், எங்க அம்மா அந்த பக்கம் உட்காந்து பார்த்தாங்க, எங்க வீட்டுல இருக்கிற எங்க தம்பி தங்கை எல்லாரும் உட்காந்தாங்க. நான் 3 நிமிஷம் தான் அன்னைக்கு பேசினேன். அதே பட்டிமன்றத்தில் இந்த அம்மாவும் பேசினாங்க, 5 நிமிஷம் பேசினாங்க. நல்லா பேசினாங்க. இது 1993 நடந்த சென்னை தொலைக்காட்சி. ஆனா அந்த 3 நிமிஷமும் அந்த காட்சி பார்த்தா அவ்வளவு முகம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. எங்க அப்பா முகத்துல இந்த லூசு பையெல்லாம் போய் டிவியில பேசுறேன். ஏன்னா நான் பேச வந்த ஒரு மாசம் கழிச்சு யாரோ சொல்லியிருக்காங்க, உங்க மகன் பேசுறேன். எங்க அப்பா வாத்தியார், பள்ளிக்கூடத்து வாத்தியார். அவருக்கு ஒரு நாள் என்ன பிடிக்காதுன்னா என்ன நேர பாராட்ட மாட்டார். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏப்பா நீ என்னமோ பேசுறியாமலன்னாரு. ஆமாண்ணே. இந்த சாலமன் பாப்பியா நல்லா தானே இருந்தாரு, ஒன்னையும் கூட்டு அலைகிறாரு. அவருக்கு நான் உளறுவாயனாக காட்சி தந்தேன். அவர் கூட அந்த கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் என்னை பார்த்து அவர் கண்களின் ஓரத்தில் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் மின்னல் தெரிந்தது. எங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இந்த பக்கம் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும், அப்பா பரவாயில்ல நம்ம பயிலும் போய் டிவியில பேசுறான்னு. இன்னைக்கு சன் டிவியில பேசுனா ஆளுக்கு ஒரு ரூம்ல ஆளுக்கு ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் மகனே சொன்னது ரொம்ப உண்மைதான். நான் பேசுற நேரம் தான் அவன் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு வெளியில போவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா அப்பா பேசுறாருன்னு. இன்னும் இது வரைக்கும் பேசாததே பேச போறாரு. இங்க உளர்னாரு, இப்ப அங்க போய் உளர்றாரு. உறவுகளுக்குள்ளே நெருக்கம் இல்லாத பிரைவசி என்பது வீடுகளுக்குள் வந்திருக்கிறது வசதி பெருகியதால். இது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தந்திருக்கிறதா? இந்த கேள்வியை நீங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில கேட்டு பாருங்க. வறுமை தந்த உறவு நெருக்கத்தை வசதிகள் தராத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வறுமையும் வாழ்க்கை நெருக்கடிகளும் நம்மை இணைத்தன, ஆனால் வசதிகள் குடும்பங்களை பிரிக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த சூழலில் பழமையா புதுமையா என்ன கேட்டா இது ரெண்டை விட உங்களோட பெருமை ரொம்ப பெருசு, பொறுமை ரொம்ப பெருசுன்னு நினைப்பேன். நான் இவ்வளவு நல்லா கேட்டிருக்கிறீங்க. அவங்க சொன்ன தீர்ப்புல எனக்கு ஓரளவு உடன்பாடு உண்டு. ஆனால் பாரதி ஒரு வரி சொன்னா, வேதம் புதுமை செய் அப்படின்னா, புதியன விரும்பு அப்படின்னா. புதுமைக்கு கதவடைக்கிற யாரும் முன்னேறுவது என்பது சிரமம். அதில் மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பது மனநிலையை பொறுத்தது. ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் வீரவேல் என்று பேசியவர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள்.
வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வீர ஆவேசமாக நாங்கள் பேசி வந்தோம். ஆனால் எங்கள் ஆயுதங்களில் நாங்கள் புதுமையே செய்யவில்லை. வெறுமனே வேலும் வாளும் மட்டுமே ஜெயித்து விடும் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் வெள்ளைக்காரர்கள் கையிலே டேங்கும் விசை துப்பாக்கியும் வந்தது. வீரம் என்பதை விட விவேகம் தேவை என்று அன்றைக்கு எங்கள் ஊர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைத்திருந்தால் அந்த சுதந்திர போராட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு நெருக்கடிக்கு வந்திருக்காது. உலகம் போகிற போக்கில் போவதுதான் அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகம் போகிற போக்கில் நான் மட்டும் தனிமைப்பட்டு போவேன் என்றால், பழமை என்று எனக்கு போதும் என்று நான் அதை மட்டும் இறுக பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் கொஞ்சம் சிரமமாக வாழ்க்கை மாறிவிடும். என்னை விட என் பிள்ளை பெரிதாக, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமையாக போக வேண்டும் என்றால் பறந்து போக வேண்டும். வானம் வசப்பட வேண்டும் என்று அவர்கள் வாழ வேண்டும். புதியன விரும்ப வேண்டும். புதுமைகளை நோக்கி நடை போட வேண்டும். பழமை வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. பழமையை மறக்காமல் புதுமையை விரும்புகிற ஒரு சமூகம்தான் இந்த உலகிலே மற்றவர்களோடு போட்டி போட்டு ஜெயிக்கும். 15 வயதில் அம்பேத்கருக்கு திருமணம், அதுதான் பால்ய விவாகம் என்ற அன்றைய நிலை. ஆனால் இன்றைக்கு 15 வயதில் யாராவது திருமணம் செய்வீர்களா? பால்ய விவாகம், உடன்கட்ட ஏறுதல், இது போன்ற எல்லா பழமையையும் ஒழித்தது ஒரு காலத்தில் சமூகம். அதுதான் சமூக மாற்றத்திற்கு வித்திட்டது என்றால் புதுமைதான். என்னை பொறுத்தவரை, பாரதி அவர்களை பொறுத்தவரை பழமைக்கு கை தூக்கினார்கள். என்னை பொறுத்தவரை பழமையை மறக்காத புதுமைதான் மகிழ்ச்சியை தரும். ஏன்னா நான் வழக்கமா அவங்க சொல்றதையே சொல்லிடுவேன். எப்படினாலும் அடுத்த முறை இதுக்கு சாலமன் பாப்பையா ஐயா வந்து சரியான தீர்வு தரணும்னு ஒரு முடிவு இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரை பழமையை விட்டு விடாதீர்கள். ஆனால் புதுமையை சரியாக கையாள தெரிந்து கொண்டு புதுமையை கையாளுங்கள். அதுதான் உங்களுக்கு காலந்தோறும் வெற்றி தரும் என்று சொல்லி இந்த தமிழ் சமூகம் இழந்ததை எண்ணி வருந்தாமல் பெற வேண்டியதை நோக்கி நடை போட்டு, உலகில் எவருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, எங்கள் பூமி வெற்றி பூமி என்று உருவாக்குங்கள். நேற்று நடந்ததை விட்டுவிட்டு நாளை நடப்பதற்காக வாழுங்கள். அதுதான் நல்லது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.